குரல் சிறுமிதான் பொருள் பெரிதல்லவா? எங்கள் வாழ்க்கையை நாம் சரியான முறையில் வாழ நமக்கு பல நீதி நூல்கள் எங்கள் மொழியில் அமைந்துள்ளது எங்களுக்குரிய சிறப்பாகும். இப்பெரு பிரிவுகளில் தலை சிறந்து விளங்குவது திருக்குறள் ஆகும். 2000 ஆண்டுகளுக்கு முன் தெய்வப்புலவர் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட ஒப்பற்ற நீதிநூல் திருக்குறள் ஆகும். திருக்குறளை உலக பொதுமுறை என்று போற்றுகிறோம் அல்லவா? அது ஏன்? காரணம், திருக்குறள் தமிழ் மக்களுக்கு மற்றும் அறிவுரை சொல்லும் ஒரு நூல் அல்ல. ஒரு தேசத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தவருக்கோ அல்லது ஒரு இனத்தவருக்கோ அறிவுரை சொல்லும் ஒரு நூல் அன்று. அது எல்லோருக்கும் பொதுவான நல்ல கருத்துக்களை சொல்லும் ஒரு நூல் அல்லவா? அதனால் நம் திருக்குறளை உலக பொதுமுறை என்று போற்றுவது பொருத்தமானது. அறம், பொருள், இன்பம், இந்த மூன்றும் மனித வாழ்விற்கு அடிப்படையானவை. இப்பெருப்பிரிவுகளை உள்ளடக்கி 133 அதிகாரங்களில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தந்துள்ளார் திருவள்ளுவர். 2 வரிகளுக்கும் குறைவான சிறிய பாக்களை கொண்ட குறுகிய குறள்கள் உயரிய கருத்துக்களுடன் எளிமையாக ஆனால் அழகாக ஆழமாக சொல்கின்ற திருவள்ளுவர். சிந்தனையை தூண்டும் வரிகளுக்குள் எத்தனை மாணிக்க கற்கள் பதித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்பப்பா, வியக்கத்தக்க திருக்குறள். திருக்குறள் என்னும் அமுதத்தை முற்றுமுழுதாக நோக்கமெடுத்து மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரையிலான திருக்குறள் என்னும் அமுதத்தை முற்றுமுழுதாக நோக்கமெடுத்து மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரையிலான வாழ்வு தத்துவங்களை பெற்றவர்களாக நாம் மகிழ்ச்சியெல்லாம். கடுமை துளைத்து கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள். இதன் பொருள், தானியங்களுக்குள் மிக சிறிதான கடலுக்குள் உலகின் பெரிய கடலான 7 கடற்கரை அதற்குள் அடக்கியது என்பதாகும். அதாவது குறள் சிறிதனும் பொருள் பெரிதல்லவா? உதாரணமாக, அகழ்வாரை தாழும் நிலம்போல் தன்மை இகழ்வால் பொறுத்தது தலை. இதன் பொருள், நாம் எத்தனையோ காரணங்களுக்காக பூமியை கொத்துகிறோம், வெட்டுகிறோம், தோண்டுகிறோம். ஆனால் அந்த நிலமானது இதையெல்லாம் பொறுமையாக தாங்கிக் கொண்டு நமக்கு பயனை தருகிறது. அதாவது, யாராவது நம்மை வன்மையாக பேசினால் அதையெல்லாம் பொறுமையாக தாங்கிக் கொள்வது தலை சிறந்த பண்பு என்று திருவள்ளுவர் சொன்னார். பொறுமை என்று இந்த ஒரு சொல் எத்தனையோ 1000 நன்மைகளை நமக்கு எடுத்தியம்புகின்றது. பொறுப்பதால் இவ்வுலகமே அமைதி பெறுகிறது. இந்த ஈரணி குறளை விரித்து விளக்க எனக்கு தந்த நேரம் போதாது. ஏனென்றால் இதன் பொருள் ஆளும் பரந்து விரியும் ஆகாயம் போல் பெரிதாக வருகின்றது. அழுக்காறு அவாவகளை எண்ணாற்றல் 4 இழுக்கா என்றது அறம். பொறாமை, ஆசை, கடுஞ்சொல், சினம், இந்த 4ம் இல்லாவிட்டால் இவ்வுலகமே ஒரு அமைதியான பூஞ்சோலையாகிவிடும். இதன் பொருள் ஆளும் மெய்சிலிர்க்க வைக்கின்றது. சபையோர்களே, நான் எதை எடுத்து விளக்குவது, எந்த பொருளை மேற்கோள் காட்டுவது? எல்லாமே முத்துக்கள், ஒவ்வொன்றும் ஒரு மாணிக்க கல்லாக இருக்கின்றது. வள்ளுவர் காட்டிய வழியில் நடந்தால் மனிதன் நிம்மதியாக வாழ வழி என்று. அன்பு நிலைத்தால் உலகம் தலைக்கும், உண்மை நிலை பெறும். அன்பே உலகத்தின் இயக்கத்திற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். ஆதலால் திருவள்ளுவர் போற்றிய எடுத்து காட்டிய அன்பு வழி வாழ்வோம். குறள் படித்து